ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமன்ஸ் நெஸ்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சாக்கோ பை. சாக்கோ பை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம உமன்ஸ் நெஸ்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம க்ரீம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1/2 கப் மில்க் பவுட்ரு ஆட் பண்ணியிருக்கிறேன். 2லேருந்து 3 ஸ்பூன் மில்க் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மில்க் ஜாஸ்தி சேர்த்திங்கன்னா ரொம்ப லிக்விட் மாதிரி ஆகிடும். 1 ஸ்பூன் ஜீனி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இதை விட நல்லா திக்காக இருக்கணும். இப்போ கொஞ்சம் தண்ணியானனால நம்ம ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். 15 மினிட்ஸ் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துப்போம். இதை க்ரீம் நல்லா ஃப்ரீஸ் ஆகட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம சாக்லேட்டை மெல்ட் பண்ணிடலாம். சாக்லேட் எப்போவுமே டபுள் பாயில் தான் பண்ணணும். நான் இன்றைக்கி 100 கிராம் சாக்லேட் எடுத்துருக்கிறேன். டார்க் சாக்லேட் எடுத்துக்கிறேன். 1 ஸ்பூன் மில்க்கு, 1 ஸ்பூன் சுகர் போட்டு நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். சாக்லேட்லாம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. சுகருக்கு பதிலாக நீங்கள் சுகர் பவுட்ரு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சாக்லேட்டை தனியாக எடுத்து வச்சு ஆற வச்சிடலாம். ஏன்னா டபுள் பாயில் பண்ணனால ஹீட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி மேரிகோல்டு பிஸ்கட் தான் எடுத்துருக்கிறேன். இப்போது ஒரு பிளேட்டில் ஒரு பிஸ்கட்டை வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல க்ரீம், அந்த க்ரீமை இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அதுக்கு மேலே இன்னொரு மேரிகோல்டு பிஸ்கட் வச்சுட்டு திரும்ப இன்னும் கொஞ்சம் க்ரீம் போட்டு அதுக்கு மேலே இன்னொரு பிஸ்கட் வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா பிஸ்கட்டையும் நம்ம ரெடி பண்ணிடலாம். க்ரீம் நம்ம கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துருந்தா நல்லா திக்காக இருந்திருக்கும். நம்ம இன்றைக்கி பால் தான் சேர்த்துக்கிறோம், அதனால தான். ஆனால் ஃப்ரீஸ் பண்ணனால கொஞ்சம் திக்காகிடும், அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ரெடி பண்ணி வச்ச பிஸ்கட்டை சாக்லேட்குள்ளே நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். சாக்லேட் நல்லா இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். எல்லா இடத்துலையும் சாக்லேட் நல்லா படுற மாதிரி நல்லா டிப் பண்ணிக்கோங்க. ஒரு ட்ரேயில் பட்டர் ஷீட் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த ட்ரேயில் நம்ம டிப் பண்ண சாக்லேட் பிஸ்கட்டை ஒன்றா எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு 1/2 hour to 1 hour கண்டிப்பாக ஃப்ரீஸ் பண்ணணும். ஃப்ரீஸ் பண்ணால் தான் சாக்லேட் நல்லா ஃப்ரீஸ் ஆகும். 1 hour சாக்கோ பையை ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துருக்குறோம். இப்போ நம்ம சாக்கோ பை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பட்டர் பேப்பர் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணனால தான் சாக்லேட் எதுலேயுமே ஒட்டாமல் நம்மளுக்கு நல்லா வந்திருக்கு. இந்த சாக்கோ பை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உமன்ஸ் நெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க.